சென்னையில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கைவரிசை காட்டிய ஆந்திர கும்பல் ஒன்று குடும்பத்தோடு கைதாகி இருக்கிறது. யார் அவர்கள், சிக்கியது எப்படி? செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஆந்திராவிலிருந்து சென்னை வந்து அசால்ட்டாக திருட்டுகளில் ஈடுபட்டு கைதாகி சிக்கியிருக்கும் தில்லாலங்கடி குடும்பம் இதுதான். சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் நடந்து சென்ற பூஜா தேவி மற்றும் வசந்தகுமாரி ஆகிய இருவரின் ஹேண்ட்பேக்கை மர்ம நபர்கள் அறுத்து பணத்தை பறித்து சென்றதாக தனித்தனியாக யானைக்கவுனி போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தபோது கூட்டத்தை பயன்படுத்தி பெண்கள் கும்பல் ஒன்று இருவரிடமும் நொடிப்பொழுதில் கைவரிசை காட்டியதை போலீசார் கண்டுபிடித்தனர். மேலும் அந்த கும்பல் பயணித்த ஆட்டோவை வைத்து அவர்கள் பெரியமேட்டில் தனியார் விடுதியில் தங்கி இருந்ததையும் போலீசார் துப்பு துலக்கி கண்டுபிடித்தனர். அந்த லாட்ஜில் சோதனை செய்தபோது அங்கு மூட்டை முடிச்சுகளுடன் கிளம்ப தயாராக இருந்த பெண்கள் உள்ளிட்ட 8 பேர் கொண்ட கும்பலை யானைக்கவுனி போலீசார் மடக்கி பிடித்தனர். வெமுலா சுசீலாமா, சமுத்திரதா சங்கீதா, பீட்லா ஜமுலம்மா, நாகமணி, பெட்லா வெங்கடம்மா, நாகேஸ்வரராவ், பெமுலா சேகர், சையது காஜா ஆகிய அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் அம்பலமானது. ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த குடும்பத்தினர் ரயில் மூலம் சென்னைக்கு வந்து மருத்துவ சிகிச்சை போன்ற காரணங்களை கூறி பெரியமேடு, திருவல்லிக்கேணி பகுதிகளில் லாட்ஜ் எடுத்து தங்குவார்களாம். பின்னர் கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதிகளான தீநகர், சவுகார்பேட்டை, புரசைவாக்கம் ஆகிய இடங்களுக்கு சென்று பெண்களை மட்டுமே குறிவைத்து அவர்கள் மீது உரசி கவனத்தை திசை திருப்பி ஹேண்ட்பேக்கை கத்தரித்து பணத்தை கொள்ளையடிப்பதிலும் நகையை திருடுவதிலும் ஈடுபடுவார்களாம். இப்படி ஒரு வாரம் பல்வேறு இடங்களில் திருடி நகை பணம் சேர்ந்ததும் உடனடியாக ஆந்திராவுக்கு சென்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு மீண்டும் அடுத்த கட்ட வேட்டைக்கு தயாராவார்களாம். இவர்கள் மட்டுமில்லாமல் இவர்களது கிராமமே இதுபோன்ற திருட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் இதற்காக சிறு வயது முதலே பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் விசாரணைக்கு பின்னர் போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது பிடிபட்டிருக்கும் கும்பல் மீது திருப்பதி, சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.